Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைலை iPhone-ஆ எப்படி கன்வர்ட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். எல்லாரோட ட்ரீம் ஃபோனா கண்டிப்பா iPhone இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமே இல்ல. பட் அவ்ளோ ரேட் கொடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாது. எல்லாராலையும் வாங்க முடியாது. பட் நம்ம Android மொபைலை கஸ்டமைஸ் பண்ணி iPhone-ஆ ஓரளவுக்கு யூஸ் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அது எப்படி பண்றதா இந்த வீடியோ சொல்லி தர போறேன். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் Android லுக் கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி iPhone ஸ்டைல்ல மாறிடும். பார்க்கவே ரொம்பவே யூனிக்கா இருக்கும். சோ அது எப்படி பண்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், கீழ பாத்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து பண்ற வீடியோஸ்க்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். गाइस இந்த வீடியோல உங்களோட Android மொபைலை ஃபுல் அண்ட் ஃபுல் iOS லுக் கன்வர்ட் பண்ண போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோவோட லெந்த் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கன்வர்ட் பண்றது இந்த வால்யூம் கீஸ் தான். ஓகேங்களா? வால்யூம் பட்டனை பிரஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா Android லுக்ல இருந்து iOS லுக்கு மாத்த போறோம். ஓகேங்களா? இதுக்கு சின்னதா ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணனும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். எல்லா அப்ளிகேஷனும் அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. எல்லா அப்ளிகேஷனையும் 5 அப்ளிகேஷனையும். ஓகேங்களா? வால்யூம் ஸ்டைல்ஸ் இதுதான் அந்த அப்ளிகேஷனோட நேம். மேலே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்னு கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணும்போது உங்களோட மொபைல்ல ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைலில் அந்த பெர்மிஷனை அலோ கொடுத்துருங்க. எஸ் ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு லுக்கு கொடுத்துருப்பாங்க. Android 12 iOSன்னு நமக்கு iOS லுக்கு தான் வேணும். ஓகேங்களா? iOS அப்படின்றத நடுவில் இருக்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வால்யூம் கீஸை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மல் Android லுக்லேருந்து iOS லுக்காக மாறி போச்சு. ஸோ கண்ட்ரோலும் நீங்கள் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது கஸ்டமைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது Android லுக்கில் இருக்குது. இதை iOS-ஆக மாற்ற போகிறோம். ஸோ இதுக்கு iCenter அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ரெண்டாவது அப்ளிகேஷன். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே அலோ கொடுத்துருங்க. 3 பெர்மிஷன் கேட்கும். ஸோ ஒவ்வொரு பெர்மிஷனையும் ஜஸ்ட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பெர்மிஷனை அலோ கொடுத்துருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே ரன்னிங்னு இருக்கும். அது ஆஃப்லேருந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பர்மிஷன் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் சேஞ்ச் ஆகிடும். கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா iOS லுக்கில் வந்துடும். நீங்களே பார்த்துருக்கலாம். முன்னாடி Android லுக்கில் இருந்தது. இப்போ iOS லுக்கில் மாற்றிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது கஸ்டமைசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா கால் ஸ்க்ரீன் தான். இப்போ Android லுக்லேருந்து iOS-ஆக மாற்ற போகிறோம். அந்த காலர் ஸ்க்ரீனையும் அதுக்கு கால் ஸ்க்ரீன் அப்படின்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா பெர்மிஷன்ஸ் கேட்கும். லெட்ஸ் டூ இட் அப்படின்றத கிளிக் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட்டுன்னு கிளிக் பண்ணி உங்களோட நார்மல் டயலிருந்து இதை டிஃபால்ட்டாக மாற்றணும். ஸோ கால் ஸ்க்ரீன்ன்றதை செலக்ட் பண்ணி செட் அஸ் டிஃபால்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. இனிமேல் உங்களோட காலர் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு iOS ஸ்டைலில் இருக்கும். ஸோ நார்மல் காலர் ஸ்க்ரீன்லேருந்து இப்போது iOS-ஆக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் iOS லான்ச்சர். இதுதான் நம்மளோட ஃபைனல் டச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் பண்ணதுலேயே முக்கியமான செட்டப் இது தான். ஜஸ்ட்டு அந்த iOS லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி கேட்கும். இதில் என்ன நார்மலாக இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா iOS லான்ச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்வேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லான்ச்சர் டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு iOS லுக்கில் இருக்கும். ஐஃபோன் மாதிரி எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஐகான்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டேப் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இப்போ நம்ம லாக் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ செட் பண்ணணும். வால்பேப்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வால்பேப்பர் செட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி கம்ப்ளீட் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வால்பேப்பராக செட் ஆகிடும். ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆகட்டும், வால்யூம் கீஸ் ஆகட்டும், காலர் ஸ்க்ரீன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாத உங்களோட லான்ச்சர் ஆகட்டும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS-ஆக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட எல்லா அப்ளிகேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைலை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி iPhone மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸ், அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.